Hi friends, good morning. Previous video வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்மார்ட் டஸ்ட்பின் அதுக்கான அப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டயக்ராம் அப்ளிகேஷன்ஸ் அட்வான்டேஜஸ் அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே தான் போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் .h. ஓகே, லிக்விட் கிறிஸ்டல் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து எல்சிடிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். லிக்விட் கிறிஸ்டல் அப்படிங்கிற நேம் வந்து என்ன பண்ண பண்ணியிருக்கேன் மேலே எல்சிடி அப்படின்னு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பின்ஸ் எல்லாமே நான் இன்புட் அவுட்புட்டாக வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறேன். ஆஸ் டிஃபைன் ஐஆர் சென்சார், எம்எஃப் அப்படின்னா மோட்டார் ஃபார்வர்டு, எம்ஆர் அப்படின்னா மோட்டார் ரிவர்ஸ் அப்படின்னு வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கேன். வாய்ட் செட்டப் என்ன பண்ணியிருக்கேன், LCD.begin 16x2 LCD வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். 0th காலம் எனக்கு என்ன பண்ணேன், ஸ்மார்ட் டஸ்ட்பின் யூஸிங் அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன். அது மாதிரி 0th காலம் ஃபஸ்ட் ரோடு வந்து எனக்கு என்ன பண்ணேன், Arduino Unoன்னு பிரிண்ட் பண்ணேன். பின் மோடில் ஐஆருங்கிறது இன்புட்டு, எம்எஃப் அப்படிங்கிறது அவுட்புட்டு, எம்ஆர் அப்படிங்கிறது அவுட்புட்டு. ஓகே, ரெண்டு பின்னுமே வந்து அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து இன்சில் என்ன பண்ணேன், டிஜிட்டல் லைட்டில் எம்எஃப் ஹை எம்ஆர் ஹை அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ரெண்டையுமே எனக்கு என்ன பண்ணேன், ஹை பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஓகே, இன்சில் என்னென்னா இது வந்து ரிவர்ஸ் லாஜிக்கில் ஒர்க் ஆகனால எம்ஆர் ஹை எம்எஃப் ஹை அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரியல் டைம் ஹார்ட்வேரில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, வாய்ட் லூப்பில் இன்ட்டு சென்சார் ஸ்டேட்டு டிஜிட்டல் ரீடு ஐஆர். அப்போ ஐஆரோட வேல்யூ எடுத்து எனக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சென்சார் ஸ்டேட்லேருந்து வேரியபிளாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா LCD.clear LCD.setCursor 0,0 ஐஆர்னு பிரிண்ட் பண்ணேன். அதில் சென்சார் ஸ்டேட் வந்து என்ன வேல்யூ அப்படிங்கிறது சேர்த்து எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து சென்சார் ஸ்டேட் ஈக்குவல் டு 0. ஓகே, சென்சார் ஸ்டேட் வந்து 0 வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், வந்து ஹியூமன் வந்து ஹேண்டை வந்து கொண்டு போயிட்டாங்க, ஐஆர் சென்சாருக்கு பதில் கொண்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ கொண்டு போனால் என்ன ஆகணும், மோட்டர் வந்து ஃபார்வர்டில் ரொட்டேட் ஆகணும். ஓகே, அப்போ என்ன பண்ணியிருக்கேன், டிஜிட்டல் லைட்டு எம்ஆர் லோ. ஓகே, இங்கே வந்து நான் யூஸ் பண்ணுற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் லாஜிக்கில் ஒர்க் ஆச்சு, அதனால் எம்ஆர் லோன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து எம்ஆர் ஹைன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே 2 செகண்ட்ஸ் வந்து மோட்டர் வந்து அது வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு அடுத்து ரெண்டு பேருமே ஹை பண்ணேன் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வந்து க்ளோஸ், எனக்கு வந்து என்ன ஆகிடும், அந்த மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகாமல் அப்படியே ஸ்டாப்பில் இருக்கும். ஏன்னா ஒரு மோட்டருக்கு வந்து ரெண்டு டெர்மினல் இருக்கும், பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல். ஒரு டெர்மினலுக்கு வந்து என்ன ஆகணும், பாசிட்டிவ் சப்ளை, அனதர் டெர்மினல் வந்து நெகட்டிவ் சப்ளை கொடுத்தா மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா ரிவர்ஸாக தானே ஒர்க் ஆகும். இப்போ ரெண்டுக்குமே வந்து நான் ரெண்டுமே ஹை பண்ணிட்டேன். அப்போ ஹை பண்ணால் மோட்டர் ரொட்டேட் ஆகுமான்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகாது. எப்போ அவங்க கையை வந்து அந்த டஸ்ட்பின்லேருந்து எடுக்கிறாங்களோ அது வரைக்கும் எனக்கு என்ன பண்ணேன், எனக்கு வந்து மோட்டர் வந்து ரன் பண்ண வேண்டாம், ஆஃப்லேயே வச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து ஒயில் ஆஃப் டிஜிட்டல் ரீடு ஐஆர் ஈக்குவல் டு 0. இந்த செமிகாலன் போட்டாங்கன்னா இந்த லூப் வந்து இங்கேயே வெயிட் பண்ணும். எப்போ நான் ஹியூமன் வந்து அந்த கையை எடுக்கிறாங்களோ, அந்த டஸ்ட்பின்லேருந்து கையை எடுக்கிறாங்களோ அது வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணும். எப்போ நான் கையை எடுக்கிறனோ அப்போ என்ன ஆகும், எம்ஆர் லோ. ஓகே, எம்ஆர் லோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் வந்து மறுபடியும் மோட்டர் வந்து ரிவர்ஸில் ரொட்டேட் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுறேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே இல்லை. எல்ஸில் வந்து என்ன பண்ணுறேன், எம்ஆர் வந்து இன்ஸ்டலாக ஹை பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற இதில் வந்து நெகட்டிவ் லாஜிக்கில் அவுட்புட், அதனால நான் இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்த டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 மில்லி செகண்ட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ண வச்சுருக்கேன். ஓகே, இந்த கோடிங்கில் யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து நான் ப்ரோட்டியூஸில் இருக்க L298 மோட்டர் டிரைவருக்கான கோடிங் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ரியல் டைம் ஹார்ட்வேர் வாங்கும்போது 5 வோல்ட் கொடுத்தா ஆன் ஆகுதா இல்லை 0 வோல்ட்டு கொடுத்தா ஆன் ஆகுதா அப்படின்னு மேனுவலாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான எப்படி மேனுவலாக செக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், இல்லை வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ என்னுடைய L298 சர்க்யூட்டுக்கு வந்து நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சிமுலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு Arduino Uno யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன், LCD டிஸ்பிளேஸ் பண்ணி, இதெல்லாம் வந்து காமன் தான். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா L298 இந்த பிக் ஃப்ரம் டிவைசஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு L298 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு L298 அனலாக்னு வரும். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நான் எடுத்து வச்சுருப்பாங்க L298. ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுவோம், L298க்கு எனேபிள் பின் இருந்துருப்பாங்க, எனேபிள் A எனேபிள் B. அதேமாதிரி சென்ஸ் A சென்ஸ் B ரெண்டுக்குமே என்ன பண்ணணும், நாளையுமே கனெக்ட் பண்ணி 5 வோல்ட் கொடுத்துருங்க. அதே மாதிரி VS அப்படின்னா என்ன, வோல்டேஜ் சோர்ஸு. அப்போ என்ன சோர்ஸ்னால் 0 வோல்ட் தரணும், கிரவுண்டு பண்ணணும். VCC அப்படின்னா 5 வோல்ட்டு அது கொடுத்துட்டேன். கிரவுண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு கிரவுண்டு கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுங்க, மோட்டர் 1 நீங்கள் இன் 1 கொடுத்தீங்க அப்படின்னா அவுட் 1, அதே இன் 2 கொடுத்தீங்கன்னா அவுட் 2க்கு வந்து கனெக்ட் பண்ணுங்க. அப்போ இன் 1 அவுட் 2 ரெண்டுமே வேணும். ஏன் நமக்கு வந்து ஃபார்வர்டு ரிவர்ஸ் 2 டேரக்ஷன் வேணும். ஒரு டேரக்ஷன் அப்படின்னா நீங்கள் அவுட் 1 மட்டும் எடுத்தால் போதும். ஆனால் இங்கே என்ன பண்ணணும், ஃபார்வர்ட்லேயும் போகணும், ரிவர்ஸ்லேயும் வரணும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், இன் 1 இன் 2 அப்படின்னு 2 பின் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பின்னு யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், மோட்டர் ஃபார்வர்டும் பண்ணலாம், ரிவர்ஸும் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஐசி வந்து டபுள் கிளிக் பண்ணி கோடிங் வந்து நான் லோட் பண்ணுறேன். ஐசி டபுள் கிளிக் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ஃபைல் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இது வந்து ஏற்கனவே பில்ட் பண்ண டைம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. இப்போ இதோட டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 350. ஓகே, 350. இப்போ 350க்காக கோடிங் அப்லோட் பண்ணி கம்பைல் பண்ணுங்க. இப்போ வந்து பார்ப்போம்
350க்கு என்ன இருக்குது கோடு வந்து கம்பைல் ஆகிருக்கு. இதை ஹெக்ஸ்பைல் வந்து கம்பைல் பண்ணிட்டு ஓகே தரேன். இப்போ வந்து ப்ளே பண்ணுறோம். ப்ளே பண்ணும்போது ஸ்மார்ட் டஸ்ட்பின் யூஸிங் Arduino Uno அப்படின்னு வந்து பில் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ Arduino Unoவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகாமல் காமனாக நிற்கிது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் தான் எனக்கு மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும், ஏன்னா டஸ்ட்பின் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, IR = 1 அப்படின்னு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து டஸ்ட்பின் வந்து கை கொண்டு போயிட்டேன். அப்படினால மோட்டர் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகும் பாருங்கள். அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அடுத்து நான் உள்ள டஸ்ட்பின் வந்து கை எடுக்காத வரைக்கும் என்ன ஆகும், மோட்டர் வந்து ரொட்டேட் ஆனது இப்படியே தான் நிற்கும். இப்போ வந்து என்ன பண்ண, நான் குப்பையை போட்டேன் என்ன பண்ணுவேன், கையை எடுத்துகிட்டு வரலாம். அப்போ டஸ்ட்பின்லேருந்து நான் கையை எடுக்குது. அப்போ ஏன்னா அது மோட்டர் வந்து ரிவர்ஸ் ரொட்டேட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து ஓகே கையை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ரொட்டேட் ஆகுது. இப்போ இதிலே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து கையை எடுத்தோடனே ஆன் ஆகும், க்ளோஸ் ஆகக்கூடாது. அடுத்த ஒரு 2 செகண்ட்ஸ் கிரிம்ஸே எனக்கு என்ன ஆகணும், க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா இது வந்து காப்பி பண்ணுங்கள். சம் கரண்ட்டை வந்து காப்பி பண்ணி டிலே வந்து காப்பி பண்ணிட்டு நான் இங்கேருந்து கையை எடுத்ததுக்கப்புறம் என்ன இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். உள்ளே வந்துட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணேன், ரொட்டேட் பண்ணி சொல்லலாம். இப்போ ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுத்தா கோடு வந்து கம்பைல் ஆகிடும். கம்பைல் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட ஸ்மார்ட் டஸ்ட்பின் இந்த கோடை வந்து என்ன பண்ணுற ஒரு டைம் ஸ்டாப் பண்ணிவிட்டு எகைன் ப்ளே பண்ணுங்கள். கோடு வந்து நீங்கள் எகைன் லொக்கேஷனை போய் நீங்கள் பில்ட் பண்ணி லோட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன லோட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்மார்ட் டஸ்ட்பின் யூஸிங் Arduino Uno IR = 1. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, மோட்டர் வந்து ஃபார்வர்டில் வந்து ரொட்டேட் ஆகுது. இப்போ வந்து என்ன ஆகுது, டஸ்ட்பின் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, இது வந்து அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. நம்ம வந்து என்ன வந்து டஸ்ட்பின் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன், அப்படியே வெயிட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த சுவிட்சை எடுத்துக்கப்போ 2 செகண்ட்ஸ் கிரிம்ஸ் தான் நமக்கு ரொட்டேட் ஆகும் பாருங்கள். இப்போ 2 செகண்ட்ஸ் கிரிம் வரைக்கும் எனக்கு என்ன ரொட்டேட் ஆகலை. ஆனால் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ப்ரீவியஸாக நான் காமிச்சதில் வந்து என்னாச்சு, ரொட்டேட் ஆச்சு. கையை எடுத்தோன்னே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேஷன் ஆகுது. அப்போ இந்த கான்செப்ட் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங்கில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி L29 பற்றி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.